எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஸ்பெஷலான ப்ராடக்ட் தான் காமிக்க போகிறேன். இது வந்துட்டு ஒரு ஃபிட்ஜெட் ஸ்பின்னர். இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் பேர் வந்துட்டு ICHOXER Fidget Spinner. இது வந்துட்டு வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் இன்ட்ராக்டிவ் ஃபிட்ஜெட் ஸ்பின்னர்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி இதை பற்றின ஃபுல் ரிவ்யூ தான் கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபிட்ஜெட் ஸ்பின்னர்னால் என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு ஒரு சின்ன ப்ரீஃப் நான் கொடுத்துட்றேன். ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் ஒரு ஹேண்ட் ஹெல்ட் டாய். அது இந்த மாதிரியும் இருக்கும். அண்ட் இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் ஒரு வெயிட்டட் ப்ராப்பல்ஸில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ரீயாக அது சுற்றும். இதை சயின்டிஃபிக்காக யாரும் ப்ரூவ் பண்ணலனாலும் சில டாய் கம்பெனிஸ் இதை ஸ்பெஷல் சைல்ட்ஸ் லைக் ADHD, ஆட்டிசம், ஆங்ஸைட்டி, சென்சரி இஷ்யூஸ், இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆட்டிசம் இருக்கிற பர்சன் ஒரு குழந்தை இந்த பர்டிகுலர் ஃபிட்ஜெட் ஸ்பின்னரை ரொட்டேட் பண்ணால் அவங்க பிரெயினில் இருக்கிற சில ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். அதனால அவங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகவும் ஃபோக்கஸ் ஆகவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ப்ரெஷர் ஜாபாக ஏதாவது ஒரு ஃபோக்கஸ் ரிலேட்டட் ஒரு கான்சன்ட்ரேஷன் நிறையா வேண்டி இருக்கிற அந்த மாதிரி ஏதாவது ஜாப் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் யூஸ் பண்ணும்போது உங்கள் மைண்டில் ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபார்ம் ஆகி ப்ளஸ் உங்களுக்கு ஜாப்ல இன்னும் நல்ல ஃபோக்கஸும் கான்சன்ட்ரேஷனும் கொடுக்க உதவும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இதை பற்றின ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வாங்க இந்த ICHOXER Fidget Spinner அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த ICHOXER Fidget Spinner அன்பாக்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி பற்றின ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுக்குறேன். இந்த ICHOXER Fidget Spinner SAW கம்பெனி தயாரித்தது. SAW கம்பெனி ஷென்சன் ஓமன் டெக்னாலஜி கம்பெனியோட ஒரு சப்சிடரி. ஸோ இந்த கம்பெனி ஃபன் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறாங்க. இவங்களுக்கு 15 years ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிசைன் அண்ட் ப்ராடக்ட் லான்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அபார்ட் ஃப்ரம் தட் சப்ளை செயின் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. இந்த ICHOXER Fidget Spinner ஒரு Kickstarter ப்ராஜெக்ட். இது ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்க்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணலாம். அதை பற்றின இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோட எண்டில் பார்க்கலாம். ஸோ வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு Kickstarter ப்ராஜெக்ட். இதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் இருக்குது, ஒரு 12 sets ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, ஒரு fluorescent லைட் இருக்குது அண்ட் ஒரு டூல் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இதோட டைமென்ஷன் டீட்டெயில்ஸ். நார்மலாக ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் எய்தர் யூனி டைரக்ஷனில் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும், ஒரு மல்டி டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். பட் இந்த பர்டிகுலர் ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் உங்களுக்கு மல்டிபிள் டைரக்ஷன்ஸ் அண்ட் மல்டிபிள் ரிங்ஸ் ரொட்டேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டர் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற ரெட் டயலை மட்டும் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது யூனி டைரக்ஷனில் அது செப்பரேட்டாக ஒர்க் ஆகும். அண்ட் இதோட சென்டரில் இருக்கிற பட்டனை ஹோல்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற டயலை ரொட்டேட் பண்ணிங்கன்னா அதுவும் செப்பரேட்டாக ரொட்டேட் ஆகும். ப்ளஸ் அதுவும் மேலே இருக்கிற ரெட் டயலும் ரொட்டேட் ஆகும். இது எல்லாம் போக நீங்கள் இதை கையில் பாம்பில் வச்சுக்கிறீங்களோ இல்லைன்னா டேபிள் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு சென்டர் டயலை மட்டும் ரொட்டேட் பண்ணால் அதுவும் ரொட்டேட் ஆகும். ஸோ மொத்தத்தில் இது 3 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் நீங்கள் ஒரே டயத்தில் ரொட்டேட் பண்ணணும். ICHOXER Fidget Spinner ஒரு நார்மல் ஃபிட்ஜெட் ஸ்பின்னர்னு சொல்ல முடியாது, பிகாஸ் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி. ஸோ வாங்க நம்ம எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு உண்டான ஃபீச்சர்ஸ் சவுண்ட் ஆஃப் மெடிடேஷன். ஸோ இதோட முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மேலே இருக்கிற ரெட் டயல் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இதில் ஒரு பர்டிகுலர் சவுண்ட் கிரியேட் ஆகும். இந்த சவுண்டை கேட்கும்போது உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்க, ஜஸ்ட் இந்த ICHOXER Fidget Spinner உங்கள் கையில் வச்சுட்டு மேலே இருக்கிற டயலை ரொட்டேட் பண்ணிங்கன்னா இதில் சவுண்ட் கிரியேட் ஆகும், உங்களை காம் பண்ணும். இப்போ தான் இதோட இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டுக்கு வரும், அதாவது டிசிஷன் மேக். இந்த டிசிஷன் மேக்கர் ஏன் இன்ட்ரெஸ்டிங் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபிட்ஜெட் ஸ்பின்னரில் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மூவி பார்க்கணும், இல்லை நீங்கள் இன்றைக்கி என்ன சாப்பிட்ணும், இல்லை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை நம்பர் ஆஃப் செட்ஸ், எந்த எக்ஸசைஸ் பண்ணோம் சொல்கிற டிசிஷன்ஸ் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் எடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவி வரும் இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர். ஸோ அன்பாக்சிங்கில் சொன்ன மாதிரி இதில் ஆல்ரெடி உங்களுக்கு 12 sets ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவி செலெக்ஷன்ஸ், நீங்கள் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணோம், இல்லை எந்த மாதிரி செட்ஸ் பண்ணோம், இது எல்லாமே இந்த ஸ்டிக்கர்ஸில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற டயலில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு டிசிஷன் மேக்கராக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இதோட ஆப்ஷன் ரோல் த டைஸ்.
இப்போது நீங்கள் வந்துட்டு ஃபேமிலி கூட உட்காந்து கேம்ஸ் விளாட்லான்னு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லூடோ ஆகட்டும், இல்லை மோனோபொலி ஆகட்டும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேம்ஸ் விளாடும்போது உங்களுக்கு டைஸ்க்கு உண்டான யூஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஆல்ரெடி வந்துட்டு டைஸ்க்கு உண்டான ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டிக்கர்ஸ் எடுத்து நீங்கள் அந்த சென்ட்ரல் டைலில் ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து டைஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். இதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபேமிலி கூட தான் விளாடும்போது டைஸாக யூஸ் பண்ணோம், இல்லை நீங்கள் தனியாக விளாடும்போது கூட நீங்கள் வந்து ஐஸ் பேப்பர் ராக்கா ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா, காலையில் விசாரிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ தனியாக உட்காந்துட்ருக்கீங்க, நீங்கள் ஏதாவது கேம் ப்ளே பண்ணோம், ராக் பேப்பர் சீசர் அந்த மாதிரி தனியாகவே நீங்கள் இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் கூடயும் விளாடலாம். அதுக்கு உண்டான ஸ்டிக்கர்ஸும் உட்லேயே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னென்னா இந்த ஃப்ளோரசன்ட் லைட். இந்த ICHOXER fluorescent லைட் வச்சுட்டு இதோட சைட் டைல்ஸில் நீங்கள் வந்துட்டு லைட் காமிச்சிங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ டார்க் ஏரியாவில் இந்த லைட் வச்சுட்டு நீங்கள் அதை க்ளோ பண்ணிங்கன்னா பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இதில் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டிய என்னென்னா, இந்த பர்டிகுலர் லைட் க்ளோ இந்த ஃப்ளோரசன்ட் லைட் மட்டும்தான் ஒர்க் ஆகும். வேறு எந்த ஃப்ளோரசன்ட் லைட்லையும் இது லைட் க்ளோ ஆகலை. அப்பார்ட் ஃப்ரம் தேட் உங்களுக்கு இதில் பிளாங்க் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே உங்கள் இஷ்டப்பிரகாரம் எதாவது எழுதிக்கலாம், இல்லை நீங்களே எதாவது ட்ரா பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதை உங்கள் இஷ்டப்பிரகாரம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே விசில் அடிக்குது, என்ன பண்ண முடியும்? ஐயோ ஐயோ. ஸோ ஓவரால் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஐயோ பட் நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இதோட டியூரபிலிட்டி, நம்ம எந்த பொருளை வாங்கினாலும் அதோட டியூரபிலிட்டி தான் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பார்ட் இல்லைங்களா? ஸோ இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி ரோபஸ்ட் அண்ட் ஸ்டர்டி மெட்டீரியல்ஸில் பண்ணியிருக்காங்க. இது கீழே விழுந்தால் கூட எதுவுமே டேமேஜ் ஆகாது. என்னோட பர்சனல் யூஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். திரும்பவும் விசில் வருது. இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி ரோபஸ்ட் அண்ட் ஸ்டர்டி மெட்டீரியல்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இது கீழே விழுந்தாலும் எந்த டேமேஜும் ஆகாது. ஸோ இந்த கம்பெனி வந்துட்டு இதோட மாஸ் ப்ரொடக்ஷன் சீக்கிரமே ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கு உண்டான க்ரௌட் ஃபண்டிங் ஆல்ரெடி அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் நீங்கள் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் உண்டான சப்போர்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை வச்சுட்டு நீங்கள் அந்த கிக்ஸ்டார்டர் ப்ராஜெக்ட்டுக்கு போனீங்கன்னா நீங்களும் இந்த கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோவில். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. ஆல்ரைட், ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை என் பேர் மனிஷ். நீங்கள் பார்க்குறது டெக்ன்ஸ்பைஸ் தமிழ். பாய்.